வணக்கம் நண்பர்களே. 60 வயதிற்கு பிறகு நம்ம உடல்ல பல மாற்றங்கள் இயற்கையாகவே ஏற்படுகின்றன. தசை வலிமை குறைவது, எலும்புகள் பலவீனமாவது, கண் பார்வை மங்குவது, இரத்த அழுத்தம், சர்க்கரை, செரிமான கோளாறுகள் போன்றவை அதிகமாக காணப்படலாம். ஆனா உணவுல சில சத்தான காய்கறிகளை உணவுகள்ல தொடர்ந்து சேர்க்கிறதன் மூலம் வயதான காலத்திலையும் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். இன்னைக்கு வீடியோல 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வாரத்துல பல நாட்கள் உணவுல சேர்க்கக்கூடிய 4 முக்கியமான உணவுகளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த 4 உணவுகள் ரொம்பவுமே முக்கியமானது. வயது அதிகரிக்கும் போது உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தரலாம். 60 வயதுக்கு பிறகு தசை நிறை மெதுவாக குறையும், எலும்பு அடர்த்தி குறையும், செரிமானம் மந்தமாகும், மலச்சிக்கல் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், கண் பார்வை, வயது சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும். இதய மற்றும் இரத்த நாள ஆரோக்கியத்துல கூடுதலான கவனம் அந்த டைம்ல தேவைப்படும். இதனால தான் விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் கண்டிப்பா முக்கிய பங்கு வகிக்குது. அதனால 60 வயதிற்கு மேல இருக்கிறவர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த 4 உணவு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா உங்க உணவுல இந்த 4 உணவுகளை எடுத்துக்கிறணும். அதுல நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க முருங்கைக்கீரை, முருங்கைக்காய். முருங்கைக்கீரை தான் ரொம்ப முக்கியம் முருங்கைக்காயை விட. அதை நல்லாவே தெரிஞ்சுக்கிறணும். ஸோ முருங்கைக்கீரை ஏன் ரொம்பவுமே சிறந்தது அப்படின்னா, முருங்கைக்கீரையில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, இது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான சத்துக்களை வழங்குது, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் அதில் இருக்குது, கண் ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய விட்டமின் ஏ கிடைக்குது, உடலுக்கு தேவையான பல தாதுக்களை கொடுக்கறதுக்கு இந்த முருங்கைக்கீரை பயன்படுது. ஸோ எப்படி நம்ம சாப்பிட்லாம்னா கீரை கூட்டு, சாம்பார், சூப்பு, பொரியல் அப்படின்னு வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கீரையை சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கீரையை பறித்து அதை உருவி ஆஞ்சு சமைக்கிறது கஷ்டம். ஸோ அவங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்கள் 1 மாதத்திற்கு தேவையான இந்த முருங்கைக்கீரைகளை சேகரித்து வீட்டில் நிழல்லையோ இல்லை வெயிலே காய வச்சு அதை நீங்கள் இந்த உளுந்த பருப்பு இருக்குல்ல, அந்த பருப்பு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறங்க, இந்த கீரையை கொஞ்சம் வறுத்துக்கிறங்க, அந்த உளுந்த பருப்பையும் வறுத்துக்கிறங்க. நம்மலாம் இட்லி பொடி தயாரிப்போம்ல, ஸோ அதே ஃபார்மேட்டில் நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் சேர்க்க போகிறீங்க. நம்ம கருவேப்பிலை செய்வோம்ல, அதே மாதிரி இதுலேயும் கருவேப்பிலை, பூண்டு, உளுந்தம்பருப்பு, முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லாவே வறுத்து வரமிளகாலாம் சேர்த்து நம்ம இட்லி பொடி மாதிரி பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுட்டு நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இந்த முருங்கை இலை பவுடர், நம்ம அரைச்சி வச்ச பவுடரை டெய்லி போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். சில பேருக்கு இதையும் ரெடி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் முருங்கை இலை பவுடர் அப்படின்னு விற்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். இல்லைன்னா காலையில் வெறும் வயிற்றில் சுடு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் முருங்கை இலை பவுடரை கலந்தும் குடிச்சிட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வசதியோ அப்படி நீங்கள் பயன்படுத்துங்கள். அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா பீட்ரூட் தாங்க. பீட்ரூட் அப்படின்னா பலருக்கும் பிடிக்காது, சிலருக்கு வேணா பிடிக்கும். சிலர் ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க. அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட் தெரிஞ்சவங்க காலையில் வெறும் வயிற்றில் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இதில் போலேட், பொட்டாசியம், நார்ச்சத்து, நேச்சுரல் நைட்ரேட் இதில் இருக்குது. ஸோ இதனால் என்ன நன்மை கிடைக்கும்னா இயற்கையான நைட்ரேட்டுகள் உடலில் நைட்ரிக் ஆக்சைடாக உருவாகிறதுக்கு இது உதவியாக இருக்குது. இது இரத்த நாளங்கள் தளர்வதற்கும் இயல்பான இரத்த ஓட்டத்திற்கு ஆதரவாக பீட்ரூட் இருக்குது. ஸோ உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக இயங்குறதுக்கு பீட்ரூட் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவியாக இருக்குது, போலேட் செல்கள் உருவாகிறதுக்கு உதவியாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்லை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதனால தான் பீட்ரூட் ஜூஸை எல்லாருமே காலையில் குடிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய இளமையை தக்க வச்சுக்கிறதுக்கு, இது முதுமையை
தாமதப்படுத்தும். நல்ல ஒரு சருமத்துக்கு நல்ல ஒரு பொலிவையும் கொடுக்கும். ஸோ அதனால தான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லங்க, நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். பீட்ரூட் ஜூஸ குடிச்ச உடனே உங்களுக்கு எங்கேருந்து அந்த எனர்ஜி வந்திருக்கும்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி, புத்துணர்ச்சி உடலுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் விளையாட்டு வீரர்கள், ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க இவங்க எல்லாருமே காலையில பீட்ரூட் ஜூஸ வந்து எடுத்துக்கிருவாங்க. ஸோ நம்ம இத எப்படி சாப்பிடலாம்னா, நம்ம வேக வைத்தும் சாப்பிடலாம். சாலட் மாதிரியும் நம்ம சாப்பிடலாம். பொரியல் வச்சும் நம்ம எடுத்துக்கலாம். ஜூஸாவும் எடுத்துக்கலாம். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம தினமும் வந்து பீட்ரூட் ஜூஸ வந்து குடிக்கக்கூடாது. நெறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, பீட்ரூட் ஜூஸ் நல்லது, நல்லா க்ளோயிங்கான ஸ்கின் கிடைக்கணும் டெய்லி எடுக்குறாங்க. டெய்லி எடுக்கக்கூடாது. வாரத்துல 4 இல்லன்னா 5 நாட்கள் மட்டும் தான் எடுக்கணும். அடுத்து இடைவெளி விட்டுட்டு திருப்பி 4 இல்லன்னா 5 நாட்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். நீங்க டெய்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கற்கள் ஆக்சிலேட்டட் இதில கற்கள் உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிறுநீரக கற்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதிகமாவும் நம்ம பீட்ரூட் ஜூஸ வந்து எடுக்கக்கூடாது. அடுத்து சிறுநீரக கற்கள் ஆல்ரெடி இருக்கிறவங்களும் இத வந்து பீட்ரூட் ஜூஸ குடிக்கும்போது ரொம்பவே கவனமா குடிக்கணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கரெக்டான முறையில வந்து நீங்க பயன்படுத்தணும். இல்லன்னா தவிர்க்கிறது நல்லது. அளவ கரெக்ட்டா நீங்க எடுத்துக்கிறணும். ஸோ வந்து 1 கிளாஸ்க்கு மேல 1 கிளாஸே வந்து அதிகம் தான். ஸோ அதுக்கு கம்மியா தான் நீங்க எடுத்துக்கிறணும். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, கேரட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். சிலர்லாம் வந்து பச்சையாகவே சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடித்த ஒரு காய்கறி. அதே மாதிரி இது ரொம்பவுமே ஆரோக்கியமான காய்கறி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். முக்கியமா இது கண்ணுக்கு ரொம்பவுமே முக்கியமான காய்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில வந்து பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ, நார்ச்சத்து, பொட்டாசியம் இது எல்லாமே இருக்குது. இதனால என்ன நன்மை நம்மளுக்கு கிடைக்கும்னா, கண் ஆரோக்கியம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு அதிகமா கிடைக்கும். தோல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் கேரட்ல இருக்கு. ஸோ கேரட்டையும் நம்ம ரெகுலரா ராவா சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, ஜூஸா நம்ம எடுத்து குடிச்சிட்டு இருந்தாலும் நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். நெறைய பேர் வந்து கேரட், பீட்ரூட், ஆப்பிள் 3யும் சேர்த்து ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லி குடிப்பாங்க. ஸோ நம்ம வந்து நீங்க ஆப்பிள் சேர்க்குறீங்களோ இல்லையோ, கேரட்டையும், பீட்ரூட்டையும் சேர்த்து நீங்க எடுக்கும்போது நல்லாவா இருக்கும். ஸோ அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதில இருக்கக்கூடிய நார்ச்சத்து நல்ல ஒரு செரிமானத்திற்கும் உதவியா இருக்கும். பீட்ரூட் பிடிக்காதவங்க கேரட்ட மட்டுமாவது ஜூஸா எடுத்துக்கிறங்க. ஏன்னா நெறைய பேருக்கு பீட்ரூட் வந்து ஸ்மெல்லு பிடிக்கலன்னு சொல்லிட்டு குடிக்க மாட்டாங்க. அதனால கேரட்டே நம்ம எடுத்துக்கலாம். கேரட்ட வந்து நம்ம சூப்பு, சாலடு, பொரியல், சாம்பார், கூட்டு, பொரியல் இப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்ல ராவாவும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னன்னா, ப்ரக்கோலி தாங்க. ப்ரக்கோலி உலகிலே மிகவும் சத்தான ஒரு உணவுல ஒன்றாக கருதப்படுது ப்ரக்கோலி. ஆனா யாருமே ப்ரக்கோலிய வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து யாரும் வாங்கி சாப்பிடுறது ஏன்னா இது ரொம்பவுமே விலை அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒமிட் பண்ணுறோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்பவுமே ஏராளமானது. இதில் வந்து விட்டமின் சி, விட்டமின் கே, போலேட், நார்ச்சத்து இது எல்லாமே இருக்கு. ஸோ என்ன நன்மைகள் இது கிடைக்குதுன்னா, எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பயன்படுது. உடலுடைய இயல்பான அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு தேவையான சத்துக்கள் இதில் இருக்குது. குடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான நார்ச்சத்து இதில் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ நம்ம இந்த ப்ரொக்கோலியை எப்படி சாப்பிடலாம்னா, ஒன்று நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிடலாம், சூப்பு செஞ்சு சாப்பிடலாம், சாலட் மாதிரி செய்யலாம், இல்லை பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கலவையா எடுத்து நம்ம செஞ்சு பொரியல் மாதிரி, அவியல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த 4 உணவுகளையும் எப்ப சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம காலை உணவுடன் கீரை வகைகளை எடுத்துக்கலாம். மதியான உணவுல சமைத்த காய்கறிகளை எடுத்துக்கலாம். இரவுல எப்பவுமே சூப்பா எடுத்துக்கிறது, இல்ல ஆவியில வேக வைத்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம காய்கறிகளை பயன்படுத்தும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறி மாற்றி மாற்றி சாப்பிடணும். ஒரே காய்கறியை அதிகமா சாப்பிட வேண்டாம். எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் அது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ நிறைய கலரான காய்கறிகள் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களுமே நம்மளுக்கு உடலுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. யாரெல்லாம் இந்த 4 உணவுகளை சாப்பிடும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னா, ரத்தம் மெலிதாக்கும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க, அவங்க வந்து விட்டமின் கே அதிகமா இருக்கக்கூடிய கீரைகள் மற்றும் ப்ரொக்கோலிய உணவுல திடீர்னு அதிகமா சேர்க்கும்போது சில பிரச்சனை அவங்களுக்கு வரும். ஸோ அவங்க மருத்துவருடைய ஆலோசனைப்படி உணவுகளை எடுக்கிறது ரொம்பவே நல்லது.
நல்லது. அடுத்து சிறுநீரக நோயாளிகளும் அவங்களுக்கு பொட்டாசியம் கட்டுப்பாடு தேவைப்படும். ஸோ அவங்களும் இந்த உணவுகளை எடுக்கும்போது பார்த்து தான் எடுக்கணும். மத்தபடி எல்லாருமே நார்மலா இருக்கக்கூடியவர்கள் இந்த 4 உணவுகள நம்ம எடுத்துக்கலாம். நண்பர்களே, 60 வயதுங்கிறது பலவீனத்தோடைய அடையாளமே கிடையாது. அது ஒரு எண்ணிக்கை மட்டும்தான். நம்ம சரியான உணவு, உடற்பயிற்சி, போதுமான தூக்கம் இத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே 60, 80, 90 வயதிலயும் நம்ம இளமையா அ வாழ முடியும். ஸோ நம்ம தினமும் என்ன பண்ணணும்? உடலுக்கு உடற்பயிற்சி கொடுக்கணும். ஸோ உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். அடுத்து ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லிருந்து 3 லிட்டர் எடுத்துக்கிறங்க. புரோட்டீன், கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள எடுத்துக்கிறங்க. விட்டமின் டிக்காக சூரிய ஒளியில நில்லுங்க, நடங்க, யோகா பண்ணுங்க, இல்லன்னா மூச்சு பயிற்சி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. சூரிய ஒளி உங்க மேல படுற மாதிரி. அடுத்து தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கிருங்க. தூங்காம இருந்தீங்கன்னா பல நோய்கள் உங்களுக்கு வர்றதுக்கு அது வழிவகுக்கும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நோயின்றி 100 வயது தாண்டி ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.